வணக்கம். இன்றைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான பாடம் வானிலை மற்றும் காலநிலை புவியியல் சமூக அறிவியல் கிளாஸ் 8. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். புவியின் வளிமண்டலம் டேஷ் நைட்ரஜன் மற்றும் டேஷ் ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஆ 78% மற்றும் 21%. டேஷ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஆப்ஷன் இ காலநிலை. புவி பெறும் ஆற்றல் டேஷ். ஆப்ஷன் இ வெப்பம். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும். ஆப்ஷன் இ சம மழையளவு கோடு. டேஷ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஈரநிலைமானி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வானிலை என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது ஆகும். வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு வளியியல். புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து மலைத்தொடர், மரண பள்ளத்தாக்கு. காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் ஒப்பு ஈரப்பதம். அனிமா மீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் காற்றின் வேகம் மற்றும் காற்றின் திசை ஆகியவை அளக்கப்படுகின்றன. சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு சமவெப்ப கோடு. பொறுத்துக. காலநிலை நீண்ட நாளைய மாற்றங்கள். ஐசோனிப் சம அளவுள்ள பனிப்பொழிவு. ஈரநிலைமானி ஈரப்பதம். ரேடார் புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையையும் அறிந்து கொள்வது. குறைந்த அழுத்தம் தாழ்வு அழுத்த மண்டலம். சூறாவளி. சரியா தவறா என குறிப்பிடுக. புவியை சுற்றியுள்ள வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களால் ஆன கலவையாகும். சரி. வானிலை பற்றிய அறிவியல் பிரிவிற்கு காலநிலை என்று பெயர் தவறு. சமமான சூரிய வெளிச்சம் உள்ள பகுதிகளை இணைக்கும் கோட்டிற்கு சம சூரிய வெளிச்ச கோடு என்று பெயர் சரி. ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அர்னிராய்டு அழுத்தமானி தவறு. 8ஆம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.